வணக்கம் நண்பா. சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சைபர் தமிழா சேனல்ல அப்லோட் பண்ற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இதை ட்ரை பண்ண போறோம். சோ என்ன மாதிரி அப்படின்னா இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி ஒரு சில மித்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா போனை சார்ஜ்ல போட்டு பேச வேண்டாம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பென்ட்ரைவ் எடுத்து பிளக்ல குத்தக்கூடாது. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா பமி வச்சு நம்ம பண்ண போறோம். ஓகேவா? பமி தான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே பண்ண போறோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்க போறோம். ஓகேவா? சோ வீடியோக்குள்ள போலாமா? வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேணா ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டில் கரண்ட் போயிடுச்சு இல்லையா? அதனால வந்துட்டு நம்ம யூபிஎஸ் வச்சு தான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி எக்ஸ்பெரிமெண்ட். இங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு அந்த சாக்கெட்ல தான் வந்துட்டு கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இந்த சாக்கெட்ல வந்துட்டு பமியோட போன் குத்தி இருக்கு. இந்த போனை வந்துட்டு இப்ப பமி யூஸ் பண்ண போறோம். கமான், யூஸ் இட் பமி. யூஸ் இட்னு சொல்லவா வேணும்? மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோ. பண்ணிட்டேன். மொபைல் டேட்டா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க இல்லையா? ஆமா. ஓகே, மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. வைஃபை இல்ல, மொபைல் டேட்டா தானே. மொபைல் டேட்டால வந்துட்டு டைரக்டா இப்போ கரண்ட் இல்லாத காரணத்தால யூபிஎஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லைன் போயிட்டு இருக்கு. ஸோ யூபிஎஸ் வழியா, அதாவது டிசி கரண்ட் ஏசியா மாதிரி போனுக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா போன் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாடி. அப்புறம் ஏன்டா இன்னும் உட்கார வச்சிருக்கேன்? நான் கேமரா பிடிக்கிறேன், நீ வந்து உட்காரு. வேண்டாம், நீயே உட்காரு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணப்போ பத்தியில பிளிங்க் ஆனது. அது கரண்ட் வந்துருச்சு, அதனாலதான். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்துட்டு சொல்லி பயப்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபோனை வந்துட்டு கரண்ட்டில் ப்ளக் பண்ணிட்டு பேசக்கூடாது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை கரண்ட்டில் ப்ளக் பண்ணிட்டு பேசக்கூடாது தான். ஆனால் வந்துட்டு ஃபோனை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்துட்டு அப்படியே சும்மா பமி வந்துட்டு பயப்படுத்தினது. ஸோ ஒன்றும் ஆகாது. ஸோ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபோனை வந்துட்டு டேரெக்டாக பவரில் குத்தி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா வேற, இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்துட்டு வேற. இப்போ எல்லா ப்ரொடெக்ஷனோட தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். ஆனால் கேம் விளையாடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறப்பவும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோன் யூசேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கனால பேட்டரி ரொம்ப 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 கம்மியாக சார்ஜ் ஆகும். இதுவே நம்ம கேம் விளையாடுறப்போ நம்ம ஃபோனோட மொத்த பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கேம்குள்ளே போகிறனால கம்ப்ளீட்டாக வந்துட்டு பேட்டரி ரொம்ப 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 கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிற சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஃபோன் வந்துட்டு ரொம்பவுமே ஹீட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேம் விளாட்றப்போ சார்ஜ் குத்த வேண்டாம். ஆனால் சார்ஜ் குத்திட்டு ஃபோனை வந்துட்டு சும்மா ப்ரௌஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளை வந்துட்டு இப்போ பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு வளர்ற மாதிரி டெக்னாலஜியும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அடுத்ததான் பல பேர் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பேங்கை இந்த ஒயரில் இருந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம் மொபைலில் குத்தி. ஆனால் அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிற ஒயரை டைரெக்டாக வந்துட்டு இந்த போர்ட்ல குத்துனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா பல பேர் வந்துட்டு இந்த பவர் பேங்க் வெடிச்சிரும், உள்ள சர்க்கியூட் வந்துட்டா வேஸ்ட் ஆயிரும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு என்கிட்ட 3 பவர் பேங்க் இருக்கு. ஸோ 3 பவர் பேங்க் வந்துட்டு இங்கே டேபிளில் வச்சிருக்கோம். இந்த 3 பவர் பேங்க்ல ஒன்று வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பழைய பவர் பேங்க். மற்றது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிற பவர் பேங்க். இந்த பவர் பேங்க்ல 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சார்ஜ் இருக்கு. இது நம்ம இப்போ குத்தி பார்க்க போறோம். பவர் பேங்க்லேயே குத்தி பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு பமி வந்துட்டு இங்க ரெடியா உட்காந்துட்டு. எனக்கு தெரியாது, நான் இதே குத்தி பார்த்தது இல்லப்பா. வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? வெடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஹெல்மெட் எடுத்து கொடு, ஹெல்மெட் போட்டுக்கிறேன். ஹெல்மெட் போட்டு தான் அப்படி பண்ணுவேன். என் மூஞ்சி போயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு. சரி, உன்னோட நல்லதுக்காக இப்ப நான் ஹெல்மெட்டே எடுத்துட்டு வரேன். நோ, பமியோட ஹெல்மெட் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. இப்போ வந்துட்டு பமி இந்த ஹெல்மெட்டை போட போறோம். எவ்வளவு அழுக்கா இருக்கு எனக்கு தெரியாது. அந்த ஹெல்மெட்டை போட்டு இப்ப பமி வந்துட்டு பவர் பேங்க்லயே குத்த போறோம். ஆமா, பமியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இருக்கு. என்னோட உயிருக்கு சுயல் மட்டும்தான் உத்தரவாதம். சார், ஹெல்மெட்டை போட்டு பவர் பேங்க் குத்துற. இப்போ கீழே அடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த கீழே இப்போ இதை வைப்பேன். ஓ ஓகே, இரு. இந்த பவர் பேங்க் நம்ம லாஸ்டா குத்துவோம். ஏன்னா இதான் வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் பழைய பவர் பேங்க். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பவர் பேங்க் குத்துவோம். நிறைய டெக்னாலஜி இருக்கிற பவர் பேங்க் இது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் நம்ம இதுல ஆல்ரெடி குத்தி இருக்கோம். இந்த பவர் பேங்கை அப்படியே பவர் பேங்க்லயே குத்தி என்ன ஆகுதுன்னு பாப்போம். குத்துங்க ஜமா, குத்துங்க. நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் குத்துறது. என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகல, ஒன்றும் ஆகாது. இங்க பாருங்க, கரண்ட் வந்துட்டு இது வழியா வெளியே வந்து திருப்பி இது வழியா பாத்தீங்க அப்படின்னா உள்ள போகுது. இது என்ன ஆகும் அப்படிங்கிறது நான் லாஸ்டா சொல்றேன்.
இப்போதைக்கு வந்துட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அடுத்ததா இந்த பவர் பேங்க். இது ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசு தான். ஆனால் இது பக்கா சைனீஸ் பவர் பேங்க், ஜிங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இதையாவது ஏதோ ஒரு வழியில் நம்ம சேர்த்திக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் பிராண்டட் அப்படின்னு சொல்லி சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு அப்படி பிராண்டட்லாம் சேர்த்திக்க முடியாது. இப்போ இதை இதிலே குத்த போகிறோம். கண்ணுங்களா ரெடியா? கண்ணுங்க குத்த போகுது. பக்கத்தில் வச்சு குத்துற மூக்கு வெடிச்சிட போகுது. என்னாச்சுன்னு பார்த்தியா? இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா நீ? பிளிங்க் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு புது பவர் பேங்க். இது வந்துட்டு ரொம்ப 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 பழைய பவர் பேங்க். இதான் நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் பவர் பேங்க், 700 ரூபாய்க்கு வாங்கினது. இப்போ இதை வந்துட்டு இப்போ பம்மி குத்த போகிறோம். கமான் கண்ணுங்களா, பரவாயில்ல கண்ணுங்களா, குத்துங்க. கண்ணுங்களா ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கு பாருங்க. பவர் பேங்க்லயே வந்துட்டு சார்ஜ் அப்படியே ஆப்போசிட்டா இப்படி குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குத்தக்கூடாது தான். எப்போ குத்தக்கூடாது அப்படின்னா, ஒரு பவர் பேங்க் வந்துச்சு பாருங்க, அந்த காலகட்டத்தில் வந்துட்டு வந்த பவர் பேங்க்ஸ் அப்படி குத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பவர் பேங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கவே இருக்காது. இப்படி கரண்ட் வந்துட்டு ஆப்போசிட்ல வரும்போது பவர் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று வெடிக்கிற சான்ஸ் இருக்கு, இல்ல வந்துட்டு உள்ளவே ஷார்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. நம்ம பவர் பேங்கை தூக்கி நம்ம போன்ல குத்தணும் அப்படின்னா போன் வந்துட்டு சார்ஜ் ஆகாது. அப்போ வந்துட்டு இந்த பவர் பேங்க்ல இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா பவர் பேங்க்லயும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்ஸை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. நம்ம போனுக்கும் எந்த ப்ராப்ளம் ஆகல, பவர் பேங்க்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எதுவும் ஆகல, பமிக்கும் வந்துட்டு எதுவுமே ஆகல. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பென் டிரைவ். இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பென் டிரைவ் இருக்கும். இந்த பென் டிரைவை பவர் அடாப்டர், நம்ம நார்மலா இருக்கிற அந்த பவர் அடாப்டர்ல வந்துட்டு இந்த யூஎஸ்பி குத்துற மாதிரி வந்து ஒரு போர்ட் இருக்கும். இந்த போர்ட்ல குத்தி டைரக்டா சாக்கெட்ல குத்துனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா குத்துனா பென் டிரைவ் போயிருமோ அப்படிங்கிற அந்த பயத்துல பாத்தீங்க அப்படின்னா யாருமே குத்தவே மாட்டீங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம இல்ல பமி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அடாப்டர்ல பென் டிரைவை குத்தி அப்படியே இதை கொண்டு போயிட்டு அந்த சாக்கெட்ல வந்துட்டு குத்த போறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பென் டிரைவுக்கும் அடாப்டருக்கும் பமிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த பென் டிரைவை வந்துட்டு அந்த அடாப்டர்ல வந்துட்டு குத்த போறா வந்துட்டு. இப்போ இந்த அடாப்டரை அந்த பவர் பாயிண்ட்ல பமி குத்த போறா. குத்து, நான் தள்ளி ஓடிக்கிறேன். அது என்ன ஆகும் அப்படின்னா, பென்ட்ரைவ்ல இருந்து இப்போ வந்துட்டு இது வரும் பாரு, ஃபயர் வரும், ஸ்பார்க் ஏறிடும். ஆன் பண்ணு, இப்போ ஆன் பண்ணடி. ஏன் மூஞ்சி பார்த்துட்டு நிக்கிற? ஆன் பண்ணு. வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். வெடிக்குதே 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 வெடிக்குதே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே ஆகலை, இப்படியே தான் இருக்கு. இது ஏன் எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஆகவே இல்லை. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் குத்தி காட்டுறேன், எதுவுமே ஆகலை. இங்கே வந்துட்டு சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு பல பேர் யோசிச்சிருப்பீங்க, நம்ம குத்தி பார்ப்போமே என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. எதுவுமே ஆகாது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உண்மை. இது எதுவுமே ஆகாததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இந்த பென் டிரைவுக்கு வந்துட்டு அந்த பவர் கிடையாது. அண்ட் அந்த அடாப்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பென் டிரைவை ஒரு கணக்கிலவே எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அது எஃபெக்ட் ஆகிறதுக்கு அந்த இடத்துல மின் கடத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று தேவை. பென் டிரைவ் வந்துட்டு மின் கடத்தி கிடையாது. ஒருவேளை பென் டிரைவ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்டீலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடரப்போ நமக்கு கரண்ட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர மற்றபடி வந்துட்டு எதுவுமே ஆகாது. அது ஒரு மின் கடத்தி கிடையாது. ஏன் அப்படின்னா பென் டிரைவை பொறுத்த வரைக்கும் அதோட வேலை என்ன? ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட். இதை பண்றதுக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பென் டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான வேலையை மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா அது பண்ணுமே தவிர இப்போ நம்ம குத்துனனால அந்த பென் டிரைவுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்டுக்கோ இல்லை எதுக்கோ எந்த பிரச்சனையும் பாத்தீங்க அப்படின்னா வரவே வராது. என்னோட பென் டிரைவ் நல்லா தான் இருக்கு. நான் நிறைய தடவை பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா? என்னோட பென் டிரைவ் கிடையாது, பமியோட பென் டிரைவ். அடுத்ததா இந்த இயர்போனை வந்துட்டு சார்ஜ் குத்துறப்போ காதுக்குள்ள வச்சு கேட்கறது. இந்த மாதிரி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சார்ஜ் போடுறப்போ இயர்போன்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க ஒரு வயர்லெஸ் இயர்போன் வச்சிருக்கீங்க, ப்ளூடூத் இயர்போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். டைரக்டா வந்துட்டு இந்த வயர்டு இயர்போன் சார்ஜ் குத்திக்கிட்டே வந்துட்டு அப்படி குத்தி நிறைய பேர் உட்காந்து பாட்டு கேட்கறதும் கேம் விளையாடுறதும் பண்ணுவீங்க. அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு காதுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செத்து போயிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என் மண்டைக்குள்ள இருந்த கேள்விகள். நிறைய தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், எக்ஸ்பெரிமெண்டா பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ்ல இருந்துதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்வென்ஷன்ஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வர தப்பே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.